Congratulations to lovers and subscribers. More than 100 subscribers reach பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக ஒரு கான்டெஸ்ட்டும் நடத்திட்டுருக்கோம். ஐ தாட் நிறைய பேத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா என்னோடய ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் லாஸ்ட்டில் நான் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சென்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் கேட்குற கொஷினுக்கு நமக்கு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறோம். August 3 to 8 இந்த கான்டெஸ்ட் நடக்குது. டெய்லியும் ஈவினிங் 7 o'clock நம்மளோட வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வாட்ச் பண்ணிட்டு அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் கொஷின் கேட்டிருப்பேன். அந்த கொஷினுக்கு ஃபஸ்ட் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ கரெக்டான ஆன்சரை, ஸோ அவங்களோட வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் தேடி வரும். ஸோ மறக்காமல் வீடியோஸை நல்லா ஃபுல்லாக ஷேர் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிறதுக்கு நிறையா பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொஷின் கேட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அண்ட் யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, ஆடி மாதம் வேற பிறந்து நடந்துட்டுருக்கு. இப்போ போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னும் அவ்வளோதான், ஒரு 10 நாள், அதுக்கப்புறமா வேணால் கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. வர முகூர்த்தத்துலேயே அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஐயரும் சொல்லியிருக்காரு. நம்ம ஜோசியர்கிட்ட போய் பேசிட்டு தான் வந்தேன். அதனால தான் சொல்கிறேன், இன்னும் அடுத்த மாதம் வச்சுக்கலாம். ஒரு மாதம் போகட்டுமே, இப்போ என்ன அவசரம்? நீங்கள் ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கவிதா, உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. நான் மண்டபம்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுலலாம் பேசியாச்சு. அவங்களுக்குலாம் இந்த நம்பிக்கைலாம் கிடையாது. அதனால அவங்களுக்குலாம் ஓகே தான், நம்ம சொல்றது தான். அதனால நம்ம இந்த வாரத்திலே பண்ணிடலாம், அதுதான் நல்லது. உனக்கு என்ன இப்போ போய் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க? இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா? அவங்களே நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆடி மாதம் அது இதுன்னு பார்த்துட்டு போ மீதியா. டாடி, அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். அவங்களோட விருப்பப்படியே நடக்கட்டும். அவங்களோட அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சாங்க, அதுதான் நடக்கலை. அட்லீஸ்ட் அவங்க ஆசைப்படுற மாதிரியாச்சும் நடக்கட்டுமே. 1 month தானே, பரவாயில்ல. அதுக்குள்ளே எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இந்த அஸ்வினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அன்னைக்கு வந்திருந்தார், உங்ககிட்ட சொன்னாரா? என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தார், இட்டியட் மாதிரி. என்ன ஆஃபீஸ் போகக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் தெளிவாக பேசுனீங்களா இல்லையா? இல்லை டபுள் கேம் ஆடுறீங்களா டாடி என்கிட்டயே? தெளிவாக அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு தெரியும்ல என்னை பற்றி. அப்புறமா வந்து இல்லைம்மா அப்படி இப்படின்லாம் எதனா சொன்னீங்க நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. அம்மா சொன்ன மாதிரியே நடந்துட்டு போட்டோம், அவங்க ஆசைப்படியே நடக்கட்டும். என்றைக்கு அவங்க குடிச்சிட்டு வராங்களோ டேட்டா அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன அவசரம்? இப்போது பொறுமையாகவே பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டி கிருஷ்ணா. எங்க நீயும் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டியோன்னு நினச்சேன். ஆடி மாதம் பண்ணக்கூடாதுமா, அதனால தான் சொன்னேன். அடுத்த மாதம் நல்ல முகூர்த்தமாக நம்ம ஜோசி குறிச்சி கொடுத்துருக்காரு, அன்னைக்கு வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உனக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்தில் விருப்பமா? அப்படி இருந்தால் மட்டும் பண்ணிக்கோடி, இல்லைன்னா அவசரப்படாத, பொறுமையாக இரு. அம்மா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதம்மா, போய் வேலை பாரு. நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல நீ சொன்னதுக்கெல்லாம், அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க? விடு, போய் வேலை பாரு. நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன். என்னடி என் பொண்ணு மனசை கலைக்கலான்னு பார்க்குறியா? அது என்னைக்கும் நடக்காது, புரியுதா உனக்கு? தேவையில்லாமல் கனவு கண்டுட்டு இருக்கலாமா? போய் வேலையை பாரு. அவள் தான் சொல்லிட்டால, அவள் மனசுல பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிறா. நீ தேவையில்லாம கேள்வி கேட்ட அவன் மனசு குழப்பிட்டு இருந்த, அவ்வளவுதான் என்ன பண்ணுவேனே தெரியாது. போ. அட ஆமாக்கா, பயங்கர கூட்டமாக இருக்குதே, இறங்க முடியாதாட்டுக்குது. வாங்க வாங்க எல்லாம் அங்கே போகலாம். உள்ளே பாருங்க, இங்கே சாமி கும்பிட்டு நம்ம பார்க் போவோம். அம்மா எவ்வளோ பெருசா இருக்கு, எப்பாடி என்னடா இந்த ஹைட்டுக்கு இருக்குது. அது இல்லாமல் அந்தாண்ட நம்ம வரும்போது வேற ஒரு பக்கம்
போப்பா. ஆமா ரங்கண்ணி, பாத்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குன்னு. அந்த அண்டை தண்ணி போதில்ல, அதுவுமே இதோட சேர்ந்தது தான். அப்படியே அந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. இந்த சைடு இப்படி மேலே வரைக்கும் கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் போனோம்னா ஃபுல்லா தண்ணியா இருக்கும். இந்த சைடு நமக்கு பார்க்கு. அந்த பக்கம் வந்து தண்ணிலாம் திறந்து விடுவாங்க, கடல்ல கலக்கிறதுக்கு, அப்புறம் விவசாயத்துக்கெல்லாம் திறந்து விடுவாங்க. அப்புறம் இந்த பக்கமும் பார்க்குக்குள்ள இந்த சைடு ஒரு வழி இருக்குதுக்கா. அந்த பிரிட்ஜு போய் பார்த்தோம்னா இரும்பு பிரிட்ஜுன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்குது போங்க, ஃபாரின்ல இருக்கிறதாட்டம் அழகா இருக்குது. அந்த காலத்திலேயே என்ன அழகா கட்டியிருக்கிறாங்க பாருங்களேன். ஆமாம்மா, என்ன பெருசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போகும். லட்சுமி அக்கா எங்க? அவர் வரலையா? நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? ஆமா சண்முகம், அவரே வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்ட்டாரு. எங்க வெளியே போகணுமாமா, அதனாலதான் சரிட்டு நானும் வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம தான் சாயந்தரத்துக்குள்ள போயிருவோம்ல, அதனாலதான் சரின்னு அவரும் வரல. இந்த இடத்துக்கு அவர் அடிக்கடி வந்திருக்கிறாராமே, நான் தான் வந்ததில்ல, நானும் பிள்ளைங்களும். அதனாலதான் நானும் மேரியும் அப்புறம் நம்ம சந்தோஷையும் கூட்டிட்டு வந்தேன். அவரு வேலை விஷயமா இருக்கிறதுனால அவர் வீட்ல இருக்கிறாருப்பா. ஓ அப்படியாக்கா, சரி சரி. ஓ அங்க பாருங்க, தண்ணிலாம் போகுது, சூப்பரா இருக்கு. எல்லாம் மீன்லாம் பிடிக்கிறாங்க. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கி தட்டுமாடி? சொல்லு, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ தான் ஃபேமிலியோடு இருக்கனால கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதனால தான் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். சொல்லு, வாங்கி தரேன். அவங்களாம் அங்கே இருக்காங்க, இங்கே வரமாட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. அதனால் வா, நம்ம 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டும் போயிடுங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்களோ தெரில. அவங்களாம் அங்கே இருக்காங்க, வரமாட்டாங்கன்றீங்க. திருப்பி யாராவது வந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஏன்னா போங்க சந்தோஷம், தான் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வரேன், நான் அப்பா அம்மா கூட இருக்கேன். அவங்க திடீர்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அடியே, ஊர்ல இருந்தாலும் இதே சொல்ற, வெளியே வந்தாலும் இதே சொல்லாதடி. எல்லாரும் ஒன்னா தானே வந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே நான் உனக்கு வாங்கி கொடுத்ததும் அவங்க பார்த்தா கூட ஏதோ சரி தெரிஞ்ச பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டாங்கடி. வா, நான் தான் சொல்கிறேன்ல, வா போய் சாப்பிட்லாம். ஆமாம் ஆமாம், அப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் தான் சொல்லணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். அவங்க ஆல்ரெடி ஏதோ சந்தேகத்திலே பார்க்குற மாதிரி இருக்கு எல்லாரும். எனக்கே பயமாக இருக்குது. ஆட சும்மா இருடி, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்பா. சரி ஐஸ்கிரீம் தான் வேணான்னு சொல்லிட்டேன், மீனாச்சும் சாப்பிட்றியா? இங்கே நல்ல டேஸ்ட்டாக மீன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நானும் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. போய் வாங்கிட்டு வரேன், 2 பேரும் சாப்பிட்லாமா? ஆ அங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கரெக்டாக நம்ம 2 பேர் மட்டும் காணோன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன ஏது எதுக்கு வந்தீங்க என்ன விஷயம்னு எல்லாம் தோண்டி கேட்பாங்க. போதும், நம்ம போகலாம் வாங்க. ஓ, உனக்கு இப்போ இதுதானே பயம்? ஒரே நிமிஷம் இரு. அக்கா அக்கா, இங்கே வாங்க, சவுண்ட் அக்கா. ஷிஷு, ஏன்டா அவளுக்கு கூப்பிட்றீ? சொல்லுப்பா சந்தோஷ், எது கூப்பிட்ட? ஆமாம், நீ என்ன பண்ணுற ரம்யா, இங்கே இருக்க? ஏதாவது வேணுமா என்ன? வாங்க 2 பேரும், அவங்க எல்லாரும் இருக்காங்க, போகலாம். ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, ரம்யாவுக்கு ரெஸ்ட் ரூம் போடுமா, அது அங்கே தூரத்தில் தானே இருக்குது. அதனால தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். நானும் போகணும், அதனால தான்க்கா. நீங்கள் யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் அங்கே போயிருக்கோன்னு சொல்லுங்கள், சரியா? ஓ அப்படியா? அட இப்போ தாண்டி நாங்கள் போயிட்டு வந்தேன், சொல்லியிருந்தா நானும் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன. சந்தோஷ், பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு என்ன. நான் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிடுறேன். நாங்கள் அங்கே தான் இருப்போம், வாங்க. ஆ சரிக்கா. பலே கில்லாடி தான் நீங்கள். டக்குன்னு ஒரு ஐடியாவை யோசிச்சு அதுக்குள்ளே அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டீங்களே. சரி வாங்க போகலாம். ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க, சாப்பிடுவான். உனக்காக எவ்வளோ தில்லாலங்கடி வேலைனாலும் பண்ணுவேன் டி. இதெல்லாம் என்ன சின்னது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கோ யாருக்கு தெரியும். சரி வா போகலாம். சரி வாங்க எல்லாரும் போகலாம். வெளியே அந்த முனியப்ப கோயில் இருக்குது, அங்கே சூப்பராக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. வாங்க அங்கே போயிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்ருவோம். நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். எல்லாம் கஷ்டமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு தான் சரி இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலான்னு என் வீட்டுக்கார் சொன்னார். அதனால தான் அங்கேயே மீன் குழம்பு சாப்பாடோட சூப்பராக இருக்கும். வாங்க போயிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். ஆமாம்மா சவுண்டே, அவ்வளோ காலையிலலாம் எந்திரிச்சு செய்யறது கஷ்டம் இல்லை எல்லாரும். அது எல்லா
எல்லார் வீட்லயும் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா செய்யறதுனா ரொம்ப கஷ்டம். நானுமே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு செஞ்சு காலையில் நம்ம எடுத்துட்டு வரணும்னா கஷ்டம்தான். அதுக்கு நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நல்லதா இருக்குன்னு சொல்றாங்க, வாங்க அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஆமாக்கா, இங்க பாருங்க, இங்கே இப்ப சட்டி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் வீட்டுல செய்யல, வந்து இங்கே செய்யறாங்களாட்டுக்குது. அங்க அந்த கோயில்ல தான் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரதா சொல்றாங்க. போய் அங்கே செஞ்சு கிடலாம் வெட்டி படையல் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க. ஆமா நங்கு, அது இங்கெல்லாம் ஒரு சிலர் வேண்டுதல் வச்சு இந்த ஆடி 18 அன்னைக்கு எல்லாம் பூஜை பண்ணி கும்பிடுறாங்க. நிறைய கெடா கோழி எல்லாம் வெட்டி அந்த முனிப்ப கோயில்ல, அப்புறம் இங்க மட்டும் இல்ல, தோட்டத்துல இருக்கிற நிறைய கோயிலுங்கள்ல முனிப்பன் கோயிலு காவல் தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி தோட்டத்துல எல்லாம் பூஜை பண்ணி சாமி கும்பிடுறாங்க. தாலி பெருக்கி போட்டுக்கிறது என்ன, அப்புறம் அந்த தீட்டி கொடுக்கறதுன்னு எல்லா பூஜையும் பண்றாங்க. அங்க ஈரோடு பவனி கொடுக்கற எல்லாம் கூட அவ்வளோ கூட்டம் சேருதான். நியூஸ்ல பார்த்தேன் அன்னைக்குதான். நான் தான் இந்த சைடு வந்ததே இல்ல, இப்பதான் வந்திருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதே ஊர்லயே கிடக்குறோம், ஆனா ஒழுங்கா இந்த பக்கம் வந்து பார்த்தது கூட கிடையாது. என்ன பண்றது, நமக்கு பொழப்பு அப்படி இருக்குது. சரி வாங்க போவோம், அங்க போய் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுருவோம். சரிங்கக்கா, வாங்க வாங்க எல்லாரும் போகலாம். ஐயா, சூப்பராக இருக்குது. மீன் எல்லாமே செம்மையாக இருக்குதுக்கா. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக அப்படியே முழுசு முழுசாக வச்சுருக்குறாங்கன்னு. விலையும் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குதுக்கா. நம்ம அங்கெல்லாம் வாங்குறத விட சிட்டியில் இங்கே கம்மியாக இருக்குதுக்கா. பரவாயில்ல, இங்கேருந்து எல்லாம் பிடிச்சிட்டாங்க வராங்க, அதனால் அங்கே விலை எச்சா விற்கிறாங்க போல இருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது மீன். எல்லாத்துலேயும் நம்ம இன்னைக்கு எல்லாம் கிலோ கணக்கில் போட்டு வாங்கிக்கலாம். இங்கே சொன்னால் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்களே மீன் குழம்பு சாப்பாடு வறுவல் முதற்கொண்டு எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஃப்ரெஷ்ஷாக அவங்களே நம்மளே வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தாலும் அவங்க செஞ்சு தராங்களாம். இல்லை அப்படின்னா அவங்ககிட்டயே சொன்னாலும் அவங்களே செஞ்சு தராங்களாட்டுக்குதுக்கா. நல்லா இருக்குது இல்லை, நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒட்டு மொத்தமாக வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க எல்லாரும்? ஆமாடி சவுண்டு, அதுதான் பரவாயில்ல, அந்த மாதிரியே வாங்கிக்கலாம். நீ அந்த மாதிரியே வாங்கின எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக பேசி சாப்பாட்டுக்கு எவ்வளோன்னு காசு நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒட்டுக்கா இங்கே வாங்கிடலாம். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சொல்லிட்டோம்னா அவங்க செஞ்சுருவாங்க. நம்ம இப்போவே உடனே கூட ரெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு கூட்டமாக இருக்குதுல்ல, அதனால ரெடியாக தான் வச்சுருப்பாங்க. கேட்டு பார்ப்போம், சீக்கிரமாக தந்தாங்கன்னா நம்ம இப்போவே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைக்கா, எப்படினாலும் சொன்னால் 1/2 மணி நேரம் ஆகும் தான். இப்போ தான் அவர் சொன்னார், கடைக்காரர் கேட்டேன். அதனால தான் நம்ம சொல்லிவிடுவோம் இப்போவே எவ்வளோ என்னன்னு கணக்கு பண்ணி எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட போவோம். சாமி கும்பிட்ற இடத்துலையும் கூட்டமாக இருக்குது. உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கே எப்படினாலும் 1/2 மணி நேரம் ஆகிடும். நம்ம போயிட்டு வந்த உடனே நம்ம சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிடுவோம். அங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஆற்றுல இறங்கி குளிக்குதுங்க. நம்ம அந்த சைடாக போய் எல்லாம் ஆற்று பக்கமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் குளியலை போடுறவங்க குளியலை போட்டுட்டு அப்படியே நம்ம ஊரை பார்த்து போவோம். என்ன சொல்கிறீங்க? சரிம்மா, அப்படி கூட பண்ணிக்கலாம். சரி, அப்ப என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சொல்லிடலாம். எப்படியோ என்ன பெருசாக இருக்குது சாமி. அப்பா, ஆற்ற ஒட்டியே வச்சுருக்குறாங்க பாரு, சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே பயமாகவும் இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது சாமி. ஆமாடி ரம்யா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதனால் நீயும் கும்பிட்டுக்கோ. நம்ம மனசில் என்ன நினச்சாலும் இந்த கருப்பண சாமி நமக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீயும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் மனசில் நினச்சி கும்பிட்டுக்கோ. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாவது பயம் காற்று கருப்பு அதெல்லாம் ஏதாவது அண்டுது பயமாக இருக்குது அப்படின்னாலும், நீலாம் வயசு பொண்ணு, உனக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் பயம் இருந்தாலும் அங்கெல்லாம் வேறு கயிறெல்லாம் கட்டி விட்றாங்க. வேணுங்கிற மாதிரி கயிறெல்லாம் வாங்கி கட்டிக்காங்க எல்லாருமே தான். ஏதாவது வீட்டில் அது மாதிரி ஏதாவது நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த மாதிரி கட்டிக்கோங்க. அதெல்லாம் வந்து ஓடிடும்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து பவர்ஃபுல்லான சாமின்றாங்க. அதனால தான். சரி வாங்க போவோம், உள்ள கூட்டமாக இருக்குது பா. ஏய் ரம்யா, என்ன வேண்டிக்கு போற? எனக்கு பிடிச்சிருக்க காத்து கருப்பெல்லாம் சீக்கிரமாக விலகணும்னு வேண்டிக்கு போகிறேன். ஏய், யார சொல்ற? ஷோ சந்தோஷ், அமைதியாக வாங்க. முன்னாடி அப்பா அம்மா போகிறாங்க தெரியும்ல. நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டே வரீங்க, அங்கே வாங்க. எனக்கு தெரியும்டி நீ என்னதான் சொன்னேன்னு. நான் காத்து கருப்பா? ஆமாம், உன்னை பிடிச்சிட்ருக்கேன். ரொம்ப தாண்டி பண்ணுறேன்னா ஒழுங்காக நம்ம 2 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு வேண்டிக்கோ. நீ தான் இதெல்லாம் ரொம்ப நம்பவில்லை, ஒழுங்காக வேண்டிக்கோ.
ம் ம் சரி சரி. எவ்வளோ அழகா இருக்கு. வாங்க வாங்க எல்லாம் உள்ள இறங்குவோம். ஆமாம் ஆமாம், ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு பார்த்து இறங்குங்க. ஏம்மா பார்த்து போங்க, ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு இங்கே முன்னீங்க விளையாடுங்க, ரொம்ப உள்ள ஆழம் இறங்காதீங்க. இந்த ஆம்பளை ஆளுங்க நாங்கள் அந்தாட நின்று குளிச்சுட்டு வரோம், பார்த்துக்கோங்க பத்திரம். ஏம்மா ரம்யா பார்த்து போடி, இந்த மாதிரி உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போ பத்திரமா. ஆ சரிப்பா. எங்க ரங்கண்ணி வரலையா? நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க. இல்ல சவுண்டே, ரங்கக்கா வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களால தண்ணியில இறங்க முடியாது, வலிக்கு விட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. அதனால நம்மள மட்டும் முங்கி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வர சொன்னாங்க. வாங்க வாங்க, நம்ம மட்டும் டக்குன்னு முங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு போவோம். ஆட என்னக்கா நீங்கள் சும்மா முங்கி எந்திரிக்கிறதுக்காக வந்தேன். நல்லா இதில் படுத்துக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா? சூப்பராக விளையாடணும். சூப்பராக இருக்குது தண்ணி. ஆழமும் கம்மியாக தாக்கா இருக்குது இந்த சைடு. அந்தாண்ட பாருங்க, ஆம்பளை ஆளுங்களாம் குளிக்கிறாங்கல்ல, அங்கே தான் ஆள் அதிகம். அந்த பக்கம் தான் நம்ம போகக்கூடாது. நம்ம இங்கே நின்று குளிச்சுட்டு இப்படியே போயிடுவோம். என்ன நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்படியே தண்ணியில் உட்காந்து விளையாண்டுட்டு அப்படியே போகலாம். ஹாய் விஷன் ஸ்டோரி லவர்ஸ், நம்மளோட கிவ் அவே கான்டெஸ்ட் August 3 to 8 நடக்குது. டெய்லியும் ஈவினிங் 7 o'clock வீடியோஸ் வருது. ஸோ இந்த வீடியோவோட கொஷின் என்ன அப்படின்னா, சந்தோஷ் ரம்யா கிட்ட என்ன வேண்டிக்க சொன்னார் முனியப்பன் கோவிலில். இதுதான் இந்த வீடியோவோட கொஷின். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்க முடியும். அவங்களோட ஃபோன்லேருந்து நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட கமெண்ட்டை சீக்கிரமாக பதிவு பண்ணுறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வழங்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. பை பை ஸ்டோரி லவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.